லெவல் வரும் வரைக்கும் கட்டாயம் நீங்க ஸ்போர்ட்ஸ்ல கலந்து கொள்ளுங்க. ஏ லெவல் பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் இயர்ல உங்களுக்கு ஏழுமான சந்தர்ப்பங்கள் பிள்ளைகள் ஸ்போர்ட்ஸ்ல கலந்து கொள்ளுங்க. ஜோனல் லெவல், ப்ரொவின்சியல் லெவல், நேஷனல் லெவல் எல்லாத்துக்கும் போங்க, விட்டுறாங்க. ஏ லெவல்ல செகண்ட் இயர் ஆனோட பிள்ளைகள் கொஞ்சம் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. செகண்ட் இயர் ஆனோட பிள்ளைகள் நாங்க எக்ஸாமுக்கு ரெடி ஆகணும். இந்த இடத்துல நீங்க கல்வியை தியாகம் செஞ்சு ஸ்போர்ட்ஸுக்கு முன்னிடம் கொடுத்தா ஸ்கூல்ல இருந்து அவுட் ஆகினத்தோட உங்களோட ஸ்போர்ட்ஸுக்கான கதவுகள் மூடப்படும். அந்த ஒரு வருஷத்தையும் தியாகம் செய்யுங்க படிப்புக்காக வேண்டி. யூனிவர்சிட்டி என்டர் பண்ணினா பிள்ளைகள் அந்த இடத்துல பிள்ளைகள் உங்களோட லைஃப் டேர்னிங் ஆகுது. முதலாவது சான்ஸ் ஸ்போர்ட்ஸ் செஞ்சு ஏதாவது நேஷனல் லெவல்ல உங்களுக்கு சர்டிபிகேட் இருந்தா உங்களுக்கு பிள்ளைகள் அதுக்குன்னு வேற யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் இருக்குது. அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல போறதுக்கு ஒரு முன்னுரிமை இருக்கு. ரெண்டாவது பிள்ளைகள் நல்ல விடை கொடுங்க. இப்ப நீங்க யூனிவர்சிட்டிக்குள்ள போயிட்டீங்க. யூனிவர்சிட்டிக்குள்ள போன பிள்ளைகள் முதலாவது மேட்ச் நடக்கும் பிள்ளைகள் இன்டர் ஃபேக்கல்டி மேட்ச். நீங்க என்ன ஸ்போர்ட்ஸ் செஞ்சாலும் பரவாயில்லை பிள்ளைகள் நீங்க அதுல சாதிச்சீங்கன்னு சொன்னா உடனே அடுத்த ஸ்டெப்ஸ் பிள்ளைகள் உங்களுக்கு இன்டர் யூனிவர்சிட்டி மேட்ச் நடக்கும். கவனிப்பிள்ளை இன்டர் யூனிவர்சிட்டியில நீங்க சாதிச்சீங்கன்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள் அதுக்கு போற நீங்க நேஷனல் லெவல். பிள்ளைகள் நீங்க நேஷனல் லெவலுக்கு போன பிள்ளைகள் அந்த பிள்ளையை தான் பிள்ளைகள் நேஷனல் டீமுக்கு எடுக்கிறது. ஒரு உதாரணம் சொல்ற பிள்ளைகள் எங்க சீனியர் ஒன்று இருந்த பிள்ளைகள் தர்ஷனி தெற்காசியால ஆகவும் உயரமான பெண். நெட் போர்டு வலைப்பந்து விளையாட்டு சும்மா சிம்பிளாக ஷூட் பண்ணுவோம். ஆர்ட்ஸ் டிகிரி முதலாவது என்ன செஞ்சாங்க பிள்ளைகள் யூனிவர்சிட்டியில ஓகே. அது பிறகு கவனிப்பிள்ளை நேஷனல் லெவலுக்கு போயிட்டாச்சு. போன பிள்ளைகள் எங்கட நாடு உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் தெரியாதா, சிறுபான்மையினம்னா கொஞ்சம் தட்ட பார்ப்பாங்க. கடைசியில இவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. இவங்க என்ன செஞ்சது மத்த பிள்ளைகளை கூட்டு போயிட்டு விளையாடினா எல்லா மேட்சும் தோல்வி. அதுக்கு பிறகு கூப்பிட்டும் திருப்ப டீமுக்கு எடுத்து விளையாட எந்த அளவுக்கு சொன்ன பிள்ளைகள் நான் இருக்கேன். ஆசியானிக் சாம்பியன் ஸ்ரீலங்கா கேர்ள்ஸ் டீம். அதுக்கு பிறகு கேப்டன் அவ கொடுத்திருந்தாங்க. அவக்காக வேண்டி பேசினாங்க. யோசிச்சு பாருங்க, ஸ்கூல்ல விளையாடி இருந்தா அவட எதிர்காலம் ஸ்கூலோட முடிஞ்சிருக்கு. யூனிவர்சிட்டியில போய்தான் பிள்ளைகள் அவருக்கு ஒரு டிகிரி ஒன்று இருந்துச்சு, சப்போர்ட்டாக இருந்துச்சு. அவர் அவருக்கு லாங்குவேஜ் தெரியும், அவருக்கு திறமை இருந்துச்சு. ஆகவே பிள்ளைகள் அவரோட தொழிலே அதுக்கு பிறகு மாறிச்சு தெரியுமா பிள்ளைகள். ஸ்போர்ட்ஸ் எந்த அளவுக்கு சொன்ன கவர்மெண்ட் சேலரி கொடுத்தாங்க, கேப்டன்ஷிப் கொடுத்திருந்தாங்க. எங்க பிக்து லைஃப் பாருங்க பிள்ளைகள். ஸ்போர்ட்ஸை நீங்க பயன்படுத்துங்க.